வெல்கம் டு எடிஸ்மெண்ட் அகாடமி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ டைம் அண்ட் டிஸ்டன்ஸில் டோட்டலாக மூணு டாபிக் தான். டைம், ஸ்பீட், டிஸ்டன்ஸ், இந்த மூணு டேர்ம்ஸை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, எந்த டேர்ம் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது? ஸ்பீட் கான்ஸ்டண்ட்டாக, இல்லை டைம் கான்ஸ்டண்ட்டாக, இல்லை டிஸ்டன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக? இப்போது எக்ஸாம்பிளுக்கு டைம் கான்ஸ்டன்ட்னு எடுத்துக்கோங்க. டைம் கான்ஸ்டன்ட் அப்படின்னா டோட்டலாக 3 டேர்ம் தானே சொன்னேன். ஸ்பீட், டைம், டிஸ்டன்ஸ். இந்த 3 டேர்மில் டைம் வந்து ஃபிக்ஸடாக இருக்குது. கான்ஸ்டன்ட் மீன் ஃபிக்ஸடாக இருக்குது. ரிமைனிங் 2 டேர்ம் என்ன இருக்கும்? ஸ்பீடும் டிஸ்டன்ஸும் இருக்குமா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வந்து ஒரு 1 hour டைம் கொடுக்குறாங்க. ஏன்னு ஒரு பர்சன் இருக்காங்க, பின்னு இன்னொரு பர்சன் இருக்காங்க. ஓகேவா? 2 பேருக்குமே 1 hour தான் டைமிங். ஸோ ஏ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பைக்கில் ட்ராவல் பண்ணுறாங்க, பி வந்து நடந்து போகிறாங்க. ஸோ இப்போ பைக்கில் போகிறப்ப அவங்களோட ஸ்பீட் வந்து ஒரு 30-35 km/h இருக்குது. நடந்து போகிறவங்களோட ஸ்பீட் வந்து ஒரு 5 km/h இருக்குது. அப்போ இந்த 1 மணி நேரத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க? பைக்கில் போன பர்சன் வந்து ஒரு 35 km ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. நடந்து போனவங்க 5 km. அப்போ எனக்கு ஸ்பீட் அதிகமாகிறப்போ டிஸ்டன்ஸும் என்னவாகிருக்கு? சைமல்டேனியஸாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி ஸ்பீட் கம்மியாக போன பர்சனோட டிஸ்டன்ஸும் என்னவாக தான் இருக்குது? கம்மியாக தான் இருக்குது. தென் நம்ம என்ன சொல்லிடலாம்? ஸ்பீட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். டைம் ஃபிக்ஸட் டைமிங் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஸ்பீடு வந்து டிஸ்டன்ஸ்க்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருந்திருக்கும். ஓகேவா? இது டைம் கான்ஸ்டன்ட்னா வரட்டும். அடுத்தது ஸ்பீட் கான்ஸ்டன்ட். ஸோ ஸ்பீட் கான்ஸ்டன்ட் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2 பேருக்குமே ஒரே பைக் கொடுக்குறாங்க. இந்த பைக்கும் 35 km/h தான் போகும். இன்னொரு பைக், பி வச்சிருக்க பைக்குமே 35 km/h தான் போக போகுது. ஸோ ஏன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 2 hours ட்ராவல் பண்ணுறாங்க. அப்போது 70 km போயிருப்பாங்களா? ஏ வந்து 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணுறான். 1 மணி நேரத்துக்கு அந்த பைக் வந்து 35 km போகும். அப்போ 2 மணி நேரத்துக்கு 70 km போயிருக்குமா? ஓகேவா? அப்போது ஏவோட ஸ்பீட் அதிகமாகுது, சரி, டைமிங் அதிகமாகுது, ஆஸ் வெல் அஸ் அதுக்கேற்றாப்புல டிஸ்டன்ஸும் அதிகமாகுது. கரெக்டா? ஏ வந்து 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணான் அப்படின்னா 70 km போயிருப்பான். பி வந்து அதே ஸ்பீடில் தான் போகிறாங்க, பட் 1 hour தான் ட்ராவல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ 35 km தான் போவாங்க. அப்போ டைம் எனக்கு இன்க்ரீஸ் ஆகிறப்போ சைமல்டேனியஸாக டிஸ்டன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ ரெண்டுமே சைமல்டேனியஸாக இன்க்ரீஸ் ஆகுதுன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஓகேவா? லாஸ்ட் டேர்ம் என்னவா இருக்கும்? டிஸ்டன்ஸ் வந்து கான்ஸ்டன்ட். இப்போ 2 பேருக்குமே என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ஒரு 10 km தான் நீங்கள் ட்ராவல் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பர்சன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பைக்கில் ட்ராவல் பண்ணுறாங்க. செகண்ட் பர்சன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நடந்து போகிறாங்க. ஸோ அந்த 10 km ஃபர்ஸ்ட் ஒன் ட்ராவல் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரமாக இருக்கும்? ஒரு 1/2 hour எடுத்துருக்கும்னு வச்சுக்கோங்க. பட் செகண்ட் ஒன் நடந்து போகிறாங்க இல்லையா, அவங்க ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு 3 hours இல்லை 4 hours ஆகிருக்கும். விச் மீன்ஸ் என்னவாகுது? டைம் எனக்கு அதிகமாகிடுச்சு அப்படின்னா ஸ்பீட் என்னவாகணும்? குறைஞ்சிருக்கும். அதிக ஸ்பீடில் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்பீடு வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க எடுத்துக்கிற டைமிங் என்னவாக இருக்கும்? கம்மியாக இருக்கும். அவன் ஸ்பீடாக போகிறான் அப்படின்னா ஒரு 5 minutesலையோ 10 minutesலையோ ரீச் ஆயிடுவான். ஓகேவா? ஸோ ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டைம் டிக்ரீஸ் ஆகிருக்கும். விச் மீன்ஸ் ஸ்பீட் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஸ்பீடு வந்து எப்படி இருக்கும்? டைமுக்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே என்ன சொல்லிடலாம்? 2 டேட்டாலையும் தான் டைம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கப்பையும் ஸ்பீட் கான்ஸ்டண்ட்டாக இருக்கவே மட்டும்தான் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். மற்ற எல்லா டேர்ம்ஸ்லையுமே இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். நம்ம எல்லா டாப்பிக்லையுமே ஆப்டியில் டைரக்ட் மெத்தட் அப்படின்னு ஒன்று சொல்லியிருப்பேன். பட் இங்கே மட்டும்தான் இன்டைரக்ட் மெத்தட் யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? இந்த டேர்மில். ஓகேவா? ஏன்னா இன்டைரக்ட் மெத்தட் அப்படிங்கிறப்போ எனக்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டேர்ம் வந்துச்சுன்னா மட்டும்தான் இன்டைரக்ட் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். மற்ற எல்லா டாப்பிக்லையுமே நம்ம டைரக்ட் மெத்தட் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? சரி, ஃபார்முலாஸ் பார்த்துருவோமா? கான்செப்ட் இந்த 3 தான். இந்த 3 மட்டும் நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னாலே ஈஸியாக இருக்கும் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ். ஓகே தானே? சரி, ஃபார்முலாஸ் பார்ப்போமா? சரி, என்ன ஃபார்முலா? ஸ்பீட் ஈக்குவல்ஸ் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். ஸோ நீங்கள் நார்மலாக ஞாபகம் வச்சுக்கலாம். உங்களோட பைக் வந்து எவ்வளோ ஸ்பீடில் போகுது அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? 40 km தரும், 30 km தரும் அப்படின்னு சொல்கிறாங்களா? விச் மீன்ஸ் என்ன? அதுக்கு மீனிங் 1 மணி நேரத்துக்கு 40 km என் பைக் போகும். அதை ஸ்பீடை தான் நம்ம மென்ஷன் பண்ணுறோம். கரெக்டாக? அப்போது கிலோமீட்டர் எதை பேஸ் பண்ணி சொல்கிறோம்? வித் ரெஸ்பெக்டிவ் டைம்.
ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் தான் ஸ்பீடோடைய ஃபார்முலா. ஓகேவா? இதெல்லாம் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணி டைமுக்கு என்ன டிஸ்டன்ஸ்க்கு என்ன அப்படின்னு சொல்லி மாற்றி கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ஒரு டேர்மை மட்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுவே இனாஃப் தான். ஓகேவா? அடுத்தது இன்னொரு க்ரைட்டீரியா இங்கே என்ன மேஜர் ரோல் ப்ளே பண்ணும் அப்படின்னா கிலோமீட்டர், மீட்டர் இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. சில சமயம் வந்து டிஸ்டன்ஸ் வந்து கிலோமீட்டரில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, சம்டைம்ஸ் மீட்டரில் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி டைமிங்கை நம்ம ஹவர்ஸில் சொல்லுவோம், சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம் செகண்ட்ஸ்லேயோ இல்லை மினிட்ஸ்லேயோ சொல்லியிருக்கோம். ஓகேவா? சரி, அப்போது 1 கிலோமீட்டர் பர் ஹவர்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் மீட்டர் பர் செகண்ட்க்கு மாற்றணும். அப்போ என்ன பண்ணியிருப்பீங்க, 1 கிலோமீட்டர் அப்படின்னா 1000 மீட்டர்னு சொல்லுவோமா? ஓகேவா? ஹவர்ஸ் இருக்குது, ஹவர்ஸை நான் செகண்டாக மாற்றணும். 1 ஹவருக்கு எத்தனை செகண்ட் இருக்கும், சரி 1 ஹவருக்கு எத்தனை மினிட் இருக்கும் ஃபஸ்ட்டு பாருங்கள். 60 மினிட்ஸ் இருக்குமா? ஒவ்வொரு மினிட்க்கும் 1 மினிட்டுக்கு 60 செகண்ட் சொல்வீங்க. அப்போ 60 × 60 3600. ஓகேவா? 2 0க்கு 2 0 கேன்சல் ஆயிரும். இங்கே 5 டைம்ஸ், இங்கே 18 டைம்ஸ். அப்போ 5/18 மீட்டர் பர் செகண்ட்னு சொல்லிடலாமா? ஓகேவா? ஒவ்வொரு டைமும் இதை போட்டு கேன்சல் பண்ணாமல் டேரெக்டாக 5/18 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 கிலோமீட்டர் பர் ஹவர் என்னவா இருக்கும், 5/18 மீட்டர் பர் செகண்டாக இருந்திருக்கும். அடுத்தது இதே நான் மீட்டர் பர் மினிட்டுக்கு மாற்றணும். அப்போ என்ன பண்ணியிருப்பேன், 1000 மினிட் டிவைடட் பை 60 மினிட் அப்படின்னு சொல்லி எடுத்திருப்பீங்க. ஓகேவா? ஸோ கேன்சல் பண்ணால் என்ன வேல்யூ வந்திருக்கும், 50 டிவைடட் பை 3ன்னு வந்திருக்கும். ஸோ 50 டிவைடட் பை 3 மீட்டர் பர் மினிட்னு வரும். ஓகேவா? ஸோ கிலோமீட்டர் பர் ஹவரை மீட்டர் பர் செகண்டாக மாற்றணும் அப்படின்னா 5/18 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இதே மீட்டர் பர் மினிட்டாக மாற்றணும் அப்படின்னா 5/3 மல்டிப்ளை பண்ணிப்போம். ஓகேவா? கிளியரா? இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. சம்ஸ் பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் அந்த கான்செப்ட் தெரிஞ்சிருக்கு அண்ட் தென் இந்த வேரியேஷன் யூனிட் கன்வர்ஷன் தெரிஞ்சிச்சு அப்படின்னாலே உங்களுக்கு டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எடுத்துக்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The speed of a car is 63 km/h. What is the distance traveled by it in 10 seconds? ஸோ ஒரு காருடைய ஸ்பீட் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா 63 km/h சொல்லிட்டாங்க. அதாவது 1 ஹவருக்கு அந்த கார் வந்து 63 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணும். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 10 செகண்டில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து அந்த கார் மூவ் ஆகியிருக்கும் அப்படிங்கிற கொஷின். சரி, டிஸ்டன்ஸுக்கு என்ன ஃபார்முலா, ஸ்பீட் இன்டூ டைம்னு சொல்லலாமா? ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா டிஸ்டன்ஸ் ஈக்குவல்ஸ் டு ஸ்பீட் இன்டூ டைம்னு வந்துடும். பட் இங்கே எனக்கு ஸ்பீட் என்னவா இருக்குது, கிலோமீட்டர் பர் ஹவரில் இருக்குது. இங்கே என்ன சொல்லிட்டாங்க, 10 செகண்ட்ஸ்னு டைமிங் வந்து செகண்டில் கொடுத்துட்டாங்க. டிஸ்டன்ஸ் என்ன கேட்டிருக்காங்க, மீட்டர்லையோ கிலோமீட்டர்லையோ ரெண்டுமே ஆப்ஷனில் இருக்குது. சரி, நான் என்ன பண்ணுறேன்னா மீட்டர் பர் செகண்ட் கன்வெர்ட் பண்ணுறேன். ஓகேவா? 63 km/h மீட்டர் பர் செகண்ட் கன்வெர்ட் பண்ணும். அப்போ என்ன பண்ணியிருக்கலாம், ப்ரீவியஸ் ஸ்லைடில் பார்த்ததான் 5/18 மல்டிப்ளை பண்ணியிருப்பீங்களா? ஸோ 5/18 மல்டிப்ளை பண்ணுங்க. 63 89 9 டேபிள் கேன்சல் பண்ணலாமா? ஸோ 9 டேபிள் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 2 டைம்ஸ் வரும். இங்கே 7 டைம்ஸ் வந்திருக்கும். ஓகேவா? 7 × 5 என்ன வேல்யூ வந்திருக்கும், 35 வரும். ஸோ 35 டிவைடட் பை 2 மீட்டர் பர் செகண்ட் வரும். ஓகேவா? ஸோ ஸ்பீட் என்னவா இருக்கும், 35/2 மீட்டர் பர் செகண்ட். ஸோ அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்டன்ஸ் தெரியாது, ஸோ டி அப்படியே வச்சிருப்பேன். ஸ்பீட் என்னவா இருக்குது, 35 டிவைடட் பை 2. ஸோ டைமிங் என்னவா இருக்குது, 10 செகண்ட்ஸா. ஸோ கேன்சல் பண்ணால் என்ன வேல்யூ வந்திருக்கும், 5 டைம்ஸ். 35 × 5 என்ன வேல்யூ வரும், 25 15 175 மீட்டர். ஸோ டிஸ்டன்ஸ் என்னவா இருக்குது, 175 மீட்டராக இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர், 175 மீட்டர். ஓகே தானே? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க, if a car runs at a speed of 60 km/h and takes 180 minutes to cover a certain distance, then what time will it take to cover the same distance at a speed of 40 km? ஓகே, ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு கார் வந்து 60 km/h ஸ்பீடில் போகுது. ஸோ அதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னா ஒரு சர்டைன் டிஸ்டன்ஸை கவர் பண்ணுறதுக்கு 180 minutes ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சேம் அதே கார் வந்து 40 km/h ஸ்பீடில் போச்சு அப்படின்னா எவ்வளோ நேரம் ஆகியிருக்கும் அப்படிங்கிறதா கொஷின். ஸோ நம்ம டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கவே வேணாம், இதில் டேரெக்டாகவே நம்ம ஸ்பீடையும் டைமையும் வச்சு யூஸ் பண்ணிடலாம். பட் அந்த கான்செப்ட் எனக்கு ஞாபகம் வரும்னா நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, அந்த டேர்ம்ஸ் டைம் கான்ஸ்டன்ட், டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்ட், ஸ்பீட் கான்ஸ்டன்ட், அது ஞாபகத்தில் வந்துருக்கணும். ஸோ இந்த இடத்துல ஒரே ஒரு டேர்ம் மட்டும் எனக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் ஒரு சர்டைன் டிஸ்டன்ஸ் சொன்னாங்களா, அதே டிஸ்டன்ஸ் தான் இங்கேயும் ட்ராவல் பண்ண போகிறாங்க. அப்போ 10 kilometers ட்ராவல் பண்ணாங்கன்னா இப்போயும் என்ன தான் பண்ணுவாங்க, அதே 10 kilometers தான். அப்போ டிஸ்டன்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ டிஸ்டன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகலை அப்படின்னா டிஸ்டன்ஸ் வந்து கான்ஸ்டன்ட் ரெண்டு கண்டிஷன்லையுமே. ஓகேவா? ஸோ டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னா ரிமைனிங் இருக்க ரெண்டே டேர்ம்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணவே போகிறோம். ரிமைனிங் என்ன டேர்ம்ஸ் இருக்குது,
ஸ்பீட் இருக்கா, ஸ்பீட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு டைம் அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஓகேவா? சரி, 60 km/h ஸ்பீடில் போகிறதுக்கு 180 minutes ஆகுதா? ஓகே, ஒரு சைடு ஸ்பீட் எடுத்துக்கோங்க, ஒரு சைடு டைமிங்னு எடுத்துப்பேன். ஸ்பீட் என்னவா இருக்கு? 60 km. டைமிங் என்னவா இருக்கு? 180 இருக்கு. ஓகேவா? அடுத்தது ஸ்பீட் இங்கே என்னவா இருக்கு? 40 km/h. ஸோ ஸ்பீடு வந்து 40. டைமிங் என்னவா இருக்கு? அதான் நம்ம கண்டுபிடிக்கும். ஸோ எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம இது வரைக்குமே மற்ற டாபிக் எல்லாத்துலேயுமே கிராஸ் மல்டிபிள் பண்ணுறது தான் பார்த்துருக்கோம். பட் இங்கே மட்டும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நேருக்கு நேராக மல்டிபிள் பண்ண போகிறோம். இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? இன்டைரக்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க. ஸோ இன்டைரக்ட் மெத்தட் அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஸ்ட்ரைட்டாக இது மாதிரி மல்டிபிள் பண்ண இருப்பீங்க. ஓகேவா? இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் தானே. ஸ்பீட் எனக்கு அதிகமாச்சுன்னா டைம் என்னவாக போகுது? ரெடியூஸ் ஆக போகுது. அப்போது நேருக்கு நேராக மல்டிபிள் பண்ணும். 60 × 180 ஓகேவா ஈக்குவல்ஸ் டு 40 × எக்ஸ்ன்னு வந்திருக்கும். ஓகே தானே? ஸோ என்னென்ன கேன்சல் பண்ணலாம்? ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும். இங்கே 2 டைம்ஸ், இங்கே என்ன வந்திருக்கும்? 3 டைம்ஸ் வரும். 2 1 டைம்ஸ், இங்கே 19 வந்திருக்குமா? ஸோ 90 × 3 அப்படின்னா என்ன வேல்யூ வந்திருக்கும்? 270 minutesன்னு வந்திருக்கும். ஸோ 270 minutes நான் எப்படி சொல்லலாம்? 60ஆல் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 240 + 30 minutesன்னு சொல்ல முடியுமா? இதை 240 அப்படின்னா என்ன சொல்லலாம்? 4 hours சொல்லிடுவீங்க. அப்போ 4 hours 30 minutesன்னு வந்திருக்குமா? ஓகேவா? ஸோ 4 hours 30 minutes தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? சம் கிளியரா? ஸோ 4 hours 30 minutes. ஓகே, செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? என்ன சொல்லியிருக்காங்க? By driving the car at an average speed of 40 km/h, I reach my destination in 7 hours. With what speed I can reach the same destination in 5 hours? ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 40 km/h ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுறாங்க ஒரு பர்சன். ஸோ அதனால் அவங்க டெஸ்டினேஷனை ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகியிருக்கு? 7 hours ஆகிருக்கு. இன்கேஸ் அவர் 5 hours ரீச் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ ஸ்பீடில் போகியிருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து சேம் தான். இப்போ இங்கே திருச்சியிலேருந்து சென்னை போகிறாங்க. ஸோ பைக்கில் போகிறீங்க. பைக்கில் போகிறப்போ ஒரு 8 hours ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இன்கேஸ் நான் வந்து ட்ரெயினில் போகிறேன் அப்படின்னா 4 hours தான் இருக்கும். விச் மீன்ஸ் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ டைம் டிக்ரீஸ் தானே ஆகுதுன்னு சொல்லுவோம். அப்போ இங்கே என்னவா இருக்கும்? டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்ட். டிஸ்டன்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. தென் ஸ்பீட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு டைம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்பீடு வந்து ஒரு சைடு எழுதியிருப்பீங்க, டைமிங் இன்னொரு சைடு. ஸ்பீட் என்னவா இருக்குது? 40 இருக்குது. டைமிங் என்னவா இருக்குது? 7 இருக்குது. அண்ட் தென் இங்கே ஸ்பீடு வந்து கொடுக்கல. ஸோ நம்ம தான் ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஸோ எக்ஸ்ன்னு வச்சுப்போம். டைமிங் என்னவா இருக்குது? 5 இருக்கா? ஸோ ஸ்ட்ரைட்டாக மல்டிபிள் பண்ணுங்க. 40 × 7 ஈக்குவல்ஸ் டு 5 × எக்ஸ்ன்னு வரும். ஸோ 5 1 டைம்ஸ், 40 வந்து 8 டைம்ஸ். தென் எக்ஸ் ஈக்குவல் டு 56ன்னு வருமா? இன்கேஸ் அவங்க 56 km/h ஸ்பீடில் போயிருந்தாங்க அப்படின்னா 5 hours ரீச் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஆப்ஷன் பி 56 km தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி இதுலேயே ஒரு டேர்ம் இங்கே சொல்கிறாங்க இல்லையா, ஆவரேஜ் ஸ்பீட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆவரேஜ் ஸ்பீடுங்கிறது நார்மல் ஸ்பீட் தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு 300 kilometers ட்ராவல் பண்ணுறீங்கன்னு எடுத்துக்கோங்க. எடுத்தோடனே நம்ம 30 km/h ஸ்பீடில் ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். இல்லை, ஒரு 20ல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். பட் உங்களோட ஸ்பீட் அப்படிங்கிறது ஒரு சர்டைன் வேல்யூவாக இருக்குமா? 35 இல்லை 40 இருந்திருக்கும். பட் அதே அந்த 40ங்கிறதே நம்ம த்ரூ அவுட் த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண மாட்டோம். நடுவில் ஃப்ளக்சுவேஷன் இருக்கும் இல்லையா, அந்த ஃப்ளக்சுவேஷன்லாம் இல்லாமல் நார்மலாக நம்ம சொல்கிறது அந்த 40 km, ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் 40 km, ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் 30. அந்த ஃப்ளக்சுவேஷன்லாம் சேர்த்து தான் ஆவரேஜ் அப்படிங்கிற வார்த்தை கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பட் இந்த கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைண்ட் த ஆவரேஜ் ஸ்பீட் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதாவது ஏலேருந்து பி ஜங்ஷனுக்கு ஒரு ஸ்பீடில் போவாங்க. அண்ட் தென் பிலேருந்து சிங்கிற ஜங்ஷனுக்கு வேற ஒரு டிரான்ஸ்போர்ட் மூலிமா இல்லை வேற ஒரு ஸ்பீடில் போகிறாங்க. அப்போ டோட்டல் ஜேர்னிக்கான ஆவரேஜ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம ஆவரேஜ் ஸ்பீடுக்கு ஃபார்முலாஸ் சொல்கிறேன், அந்த ஃபார்முலா படி யூஸ் பண்ணுவோம். பட் இதையும் இந்த கொஸ்டினையும் குழப்பிக்காதீங்க. ஓகேவா? ஸோ இங்கே எனக்கு ஒரே ஒரு ஜங்ஷன் தான். ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து, ஸ்டார்டிங் எக்ஸ்லேருந்து நான் ஒய்க்கு போகிறேன். ஸோ இதோட ஆவரேஜ் ஸ்பீடுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 40 தான். இந்த ஆவரேஜ் ஸ்பீடை நம்ம நார்மல் ஸ்பீடாக தான் கன்சிடர் பண்ண போகிறோம். ஓகேவா? சரி, இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? A car covers the first 120 km at a speed of 70 km/h சொல்லிட்டாங்களா? அப்போ கார் என்ன பண்ணுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு 210 km ட்ராவல் பண்ணுது. ஓகேவா? எவ்வளோ ஸ்பீடில்? 70 km/h ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே தானே?
அடுத்து என்ன பண்ணுது அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு 170 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. அந்த ரிமைனிங் இருக்க 170 கிலோமீட்டர்ஸை எவ்வளோ ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுதுன்னா 85 km/h ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. ஆவரேஜ் ஸ்பீடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆவரேஜ் ஸ்பீடுக்கான ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம். ஃபுல்லாகவே எழுதிட்டுமா? டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம். ஓகேவா? சரி, டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? ஃபர்ஸ்ட் ஒரு 1.5. இது ஆக்சுவலாக நம்ம ஸ்பீட் ஃபார்முலா, ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம்னு யூஸ் பண்ணோம் இல்லையா? இங்கே ஆவரேஜ் ஸ்பீட் இருக்கிறதுனால டோட்டல் டிஸ்டன்ஸ் டோட்டல் டைம்னு எடுத்துக்கலாம், அவ்வளோதான். சரி, டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? இங்கே ஒரு 210, இங்கே ஒரு 170. ஸோ 210 ப்ளஸ் ஒரு 170 எடுத்துருப்பேனா, டிவைடட் பை டோட்டல் டைம். டைம் கண்டுபிடிக்கணும். இங்கே டைம் கொடுக்கல, ஸோ நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். எனக்கு 210 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுறாங்க 70 ஸ்பீடில். அப்போ டைம் கண்டுபிடிக்க என்ன பண்ணியிருப்போம்? டிஸ்டன்ஸையும் ஸ்பீடையும் டிவைட் பண்ணியிருப்பீங்க. டைம் ஈக்குவல்ஸ் டு டிஸ்டன்ஸ் டிவைட் பை ஸ்பீடு சொல்லுமா? 210 டிவைட் பை 70 என்ன வேல்யூ வந்திருக்கும்? நீங்கள் டைமிங் இதை அப்படியே டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 3 ஹவர்ஸ்னு வந்திருக்கும். ஓகேவா? அடுத்தது இங்கேயும் டிவைட் பண்ணியிருப்போமா? 170 டிவைடட் பை 85 2 ஹவர்ஸ்னு வந்திருக்கும். ஓகேவா? டோட்டலாக இங்கே ஒரு 3 ஹவர்ஸ், இங்கே ஒரு 2 ஹவர்ஸ், டோட்டலாக 5 ஹவர்ஸ் வந்திருக்கும். 3 + 2னா இந்த நியூமரேட்டர் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணீங்க அப்படின்னா 380 டிவைடட் பை 5. ஸோ கேன்சல் பண்ணால் என்ன வேல்யூ வந்திருக்கும்? 5 1 டைம்ஸா 37 வந்து சரி 35 வந்து 7 டைம்ஸ் வரும். ரிமைண்டர் 3 இருந்திருக்குமா? 30 வந்து 6 டைம்ஸ். அப்போ 76 km/h தான் என்னவா இருக்கும்? அவங்களுடைய ஆவரேஜ் ஸ்பீடாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ ஆப்ஷன் சி 76 km/h தான் ஆன்சர். ஓகே தானே? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A train traveling from Mumbai to Goa covered the distance first 420 km at a speed of 60 km/h. ஓகே, ஸோ மும்பைலேருந்து கோவா போகிறாங்க. அதில் 420 கிலோமீட்டர், ஃபஸ்ட்டு 420 கிலோமீட்டர் 60 km/h ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுறாங்க. ஓகேவா? அடுத்து ரிமைனிங் இருக்க ஒரு 195 கிலோமீட்டர்ஸை என்ன பண்ணுறாங்க? 65 km/h ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுறாங்க. அப்போ அவங்களோட ஆவரேஜ் ஸ்பீடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன சொன்னேன்? டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம். கரெக்டா? சரி, டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கு? இங்கே ஒரு 420 கிலோமீட்டர்ஸ், இங்கே ஒரு 195 கிலோமீட்டர்ஸா? அப்போ 420 + 195 எடுத்திருப்பீங்க. 420 + ஒரு 195. ஓகே, ஆட் பண்ண என்ன வேல்யூ வந்திருக்கும்? 456. அப்போ 615 வந்திருக்குமா? ஓகேவா? ஓகே, தென் இங்கே டைமிங் என்னன்னு கண்டுபிடிப்பீங்க. டைம் கண்டுபிடிக்க என்ன பண்ணியிருப்போம்? டிஸ்டன்ஸ் டிவைட் பை ஸ்பீட் ரெண்டையும் டிவைட் பண்ணுங்க. 420 டிவைட் பை 16 எடுத்திருப்பீங்க. அப்போ 7 வந்திருக்குமா? அப்போ 195 டிவைட் பை 65 எடுத்திருக்கும். 65 × 3 செக் பண்ணி பாருங்களேன். 195 வந்துருமா? அப்போ இங்கே டைமிங் என்னவா இருக்கும்? ஒரு 3 ஹவர்ஸ் ஆயிருக்கும். அப்போ டோட்டலாக 7 + 3 10 ஹவர்ஸ் ஆகியிருக்குமா? ஓகேவா? அப்போ 615 டிவைட் பை 10 என்ன வந்திருக்கும்? 61.5 கிலோமீட்டர்னு வந்திருக்குமா? அப்போ 61.5 km/h தான் என்னவா இருக்கும்? அவங்களுடைய ஸ்பீடாக இருக்கும். ஓகே தானே? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்க? 2 cars run to a place at the speed of 45 km/h and 55 km/h. சரி, ஃபர்ஸ்ட் காரோட ஸ்பீட் என்ன சொல்லிட்டாங்க? 45. செகண்ட் ஒன் வந்து 55ன்னு சொல்லிட்டாங்க. If the second car takes 40 minutes less than the first car. ஸோ செகண்ட் கார் வந்து ஃபர்ஸ்ட் காரை விட 40 minutes என்ன பண்ணுது? கம்மியான டைமிங் தான் எடுத்துன்னு சொல்லிட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கார் வந்து 45 km/h ஸ்பீடில் தான் போகுது. 10 AM-க்கு 2 காருமே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ ரீச் ஆகிற டைமிங் வந்து டிஃபர் ஆகும் தானே? ஏன்னா ஒருத்தர் வந்து ஸ்பீடாக போகிறான், இன்னொருத்தர் வந்து ஸ்லோவாக போகிறாங்க. அப்போ அந்த டைம் வந்து டிஃபர் ஆகும். ஸோ ஸ்பீட் டிஃபர் ஆகுறப்போ டைமும் டிஃபர் ஆகுது. ஸோ இந்த இடத்துல என்ன கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். என்ன டேர்ம் கான்ஸ்டண்ட்டாக இருந்திருக்கும்? டிஸ்டன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருந்திருக்குமா? டிஸ்டன்ஸ் பற்றி அவங்க எதுவுமே சொல்ல, லென்த் ஆஃப் த ஜேர்னின்னு கேட்டாங்க. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து இங்கே என்னவா இருக்குது? கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ டிஸ்டன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா ரிமைனிங் என்ன 2 டேர்ம் இருந்திருக்கும்? ஸ்பீடும் டைமும் தான் இருந்திருக்கும். ஸ்பீட் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் காரை ஏன்னு எடுத்துக்கோங்க, செகண்ட் காரை பின்னு எடுத்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் காரோட ஸ்பீட் என்ன? 45 km/h. செகண்ட் ஒன் இஸ் 55 km/h. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம்? டைமிங் ரேஷியோ எழுதிடலாமா? ஸோ எனக்கு ஸ்பீட் ரேஷியோ வந்து 9:11 இருக்கும். ஓகேவா?
5 டேபிள் கேன்சல் பண்ணுறப்போ 9:11 வந்திருக்கும். அப்போ டைமிங் ரேஷியோ என்னவா இருக்குன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். தென் 11:9 சொல்லிடலாமா? டைமிங் ரேஷியோ 11:9 இருக்கும். ஸோ ஏ காரை விட பி கார் வந்து எவ்வளோ டைமிங் அதிகமாக எடுத்துக்குது? 3 யூனிட்டா? இங்கே செக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே செக் பண்ணீங்க அப்படின்னா 2 யூனிட் ஆஃப் த டைமிங் வந்து கம்மியாக எடுத்துக்குது. பட் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? 40 மினிட்ஸ் கம்மியாக எடுத்துக்குன்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ இந்த 2 யூனிட் தான் 40 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். 2 யூனிட் தான் 40 மினிட்ஸ். தென் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? நம்ம லென்த் ஆஃப் த ஜேர்னின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் கொண்டு போய் எடுத்துக்கோங்க, எய்தர் ஏ ஆர் பி. ஸோ நான் ஏ எடுத்தேன் அப்படின்னா 11 யூனிட். ஸோ 11 யூனிட் அப்படிங்கிறது என்ன வேல்யூ? ஸோ 2 என்ன நம்பரால் மல்ட்டு பண்ணால் 40 வந்திருக்கும். 8ஆல் மல்ட்டு பண்ணால் ஸோ 11 என்ன பண்ணியிருப்பீங்க? 8ஆல் மல்ட்டு பண்ணியிருப்பீங்க. ஸோ 88 மினிட்ஸ் வந்து செகண்ட் கார் ட்ராவல் பண்ண எடுத்திருக்கும். ஓகேவா? சரி, இப்போ என்ன கேட்டிருக்காங்க? இங்கே 20ஆல் மல்ட்டு பண்ணோமா? அப்போ இங்கேயும் 20ஆல் மல்ட்டு பண்ணியிருக்கோம். அப்போ 11 × 20 அப்படின்னா 220 வந்திருக்கும். ஓகே தானே? சரி, 220 மினிட்ஸ் வந்து கார் ஏ வந்து ட்ராவல் பண்ண எடுத்துக்கக்கூடிய டைமிங். ஸோ என்ன கேட்டிருக்காங்க? டிஸ்டன்ஸ் தானே கேட்டிருக்காங்க. டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன? ஸ்பீட் இன்டூ டைமா. ஸ்பீட் என்ன சொல்லிட்டாங்க? 45 km/h. டைமிங் என்ன கிடச்சிருக்கு? 220 மினிட்ஸா? மினிட்ஸை ஹவர்ஸாக மாத்திரம். ஸோ என்ன பண்ணியிருப்பீங்க? 6ஆல் டிவைட் பண்ணியிருப்பீங்க. ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் ஆயிரும். 22ஐயும் 6ஐயும் என்ன பண்ணியிருக்கலாம்? 2 டேபிளை கேன்சல் பண்ணியிருக்கலாமா? 11 டைம்ஸ், இங்கே 3 டைம்ஸ். 3ஐயும் 45ஐயும் கேன்சல் பண்ணால் 15 டைம்ஸ். தென் டிஸ்டன்ஸ் ஈக்குவல்ஸ் டு 15 × 11 165 வந்திருக்குமா? ஸோ 165 கிலோமீட்டர்ஸ் தான் டிஸ்டன்ஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே தானே? டவுட் இருக்கா? ஓகே. ஸோ இதை இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக ஒரு டைரக்ட் ஃபார்முலாலே நீங்கள் யூஸ் பண்ணிடலாம். ஸோ டைரக்ட் ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா டி ஈக்குவல்ஸ் டு S1 × S2. ஓகே, இங்கே நோட் பண்ணிட்டுமா? D equals to S1 × S2 divided by S1 difference S2 into time difference. ஓகேவா? ஃபர்ஸ்ட் காரோடைய ஸ்பீடு வந்து S1 எடுத்துக்கோங்க, செகண்ட் காரோட ஸ்பீடு வந்து S2ன்னு எடுத்துக்கோங்க. அப்போ 45 × 55. ஸோ 45க்கும் 55க்கும் நான் டிஃப்ரென்ஸ் 10ஆக இருக்குமா? டைமிங் டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கும். ஸோ டைமிங் டிஃப்ரென்ஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் காரை விட செகண்ட் கார் வந்து 40 மினிட்ஸ் வந்து கம்மியாக தானே எடுத்துக்குது. அப்போ 2 காருக்குமான டைம் டிஃப்ரென்ஸ் என்னவாக இருக்கும்? 40 மினிட்ஸாக இருக்கும். அப்போ 40 மினிட்ஸை ஹவர்ஸாக மாற்றுறதுக்காக 60ஆல் டிவைட் பண்ணியிருப்போம். ஓகே, என்னென்ன கேன்சல் ஆகும்? ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் ஆயிரும். இங்கே 2 1 டைம்ஸ், இங்கே 3 டைம்ஸ் வருமா? 3 1 டைம்ஸ், 45 வந்து 15 டைம்ஸ் வரும். அகெயின் இங்கே 2 டைம்ஸ், இங்கே 3 டைம்ஸ், 2 2 கேன்சல் ஆயிரும். 55 × 3 அப்படின்னா என்ன வேல்யூ வந்துருக்கும்? 165ன்னு வருமா? அப்போ டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும்? 165 கிலோமீட்டர்ஸாக இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ 165 கிலோமீட்டர் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நீங்கள் ரேஷியோ மெத்தடில் எடுத்தாலும் சரி, இல்லை இந்த ஃபார்முலாவில் எடுத்தாலும் ஓகே தான். ஸோ ரெண்டுக்குமே நமக்கு சேம் ஆன்சர் தான் வந்திருக்கும். ஓகே தானே? லாஸ்ட் ஒன் பாருங்கள். எ பாய் கவர்ஸ் எ சர்டைன் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஹிஸ் ஹவுஸ் அண்ட் ஸ்கூல். ஸோ அவங்க வீட்டுக்கும் ஸ்கூலுக்குமான டிஸ்டன்ஸ் சொல்லிட்டாங்க. சைக்கிளில் ட்ராவல் பண்ணுறாங்க. ரைடிங் ஆன் அன் ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் 15 km/h. அவங்க 15 km/h ஸ்பீடில் அவர் ட்ராவல் பண்ணார் அப்படின்னா 10 மினிட்ஸ் லேட் ஆகும். ஓகே, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா 15 km/h ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுறப்போ 10 நிமிஷம் லேட் ஆகுது. இன்கேஸ் அதே பர்சன் 20 km/h ஸ்பீடில் ட்ராவல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 5 மினிட்ஸ் ஏர்லியாகவே போயிருப்பாங்க. ஸோ அப்போ அவங்க வீட்டுக்கும் ஸ்கூலுக்குமான டிஸ்டன்ஸ் என்ன? இந்த இன்பிட்வீன் டிஸ்டன்ஸை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறாப்புல இருக்கும். ஓகேவா? சரி, டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு சேஞ்ச் ஆகாதானே. நான் ஈவன் 15ல் போனாலும் சரி, இல்லை 20 km/h ஸ்பீடில் போனாலும் சரி, டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு சேஞ்ச் ஆக போகிறதில்ல. அப்போ டிஸ்டன்ஸ் வந்து கான்ஸ்டன்ட் தான். அப்போ என்ன 2 க்ரைட்டீரியா மட்டும் சேஞ்ச் ஆகும்? ஸ்பீடும் டைமும் மட்டும் தான் சேஞ்ச் ஆக போகுது. அப்போ என்ன பண்ணியிருக்கலாம்? ஸ்பீட் அண்ட் டைமுக்கான ரேஷியோ எழுதிடலாமா? ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் அவங்க எவ்வளோ ஸ்பீடில் போகிறாங்க? 15 km/h ஸ்பீடில் போகிறாங்க. ஓகேவா? செகண்ட் கண்டிஷனில் 20 km/h ஸ்பீடில் போகிறாங்க. ஸோ ரேஷியோவில் எடுத்தீங்க அப்படின்னா என்ன வேல்யூ வந்துருக்கும்? 3:4 அப்படிங்கிற ரேஷியோ வந்துருக்குமா? ஸோ அப்போ டைமிங் என்னவாக இருக்கும்? அப்படியே இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் 4:3 இருந்திருக்கும். ஸோ அப்போ எவ்வளோ டிலே ஆகுது? ஃபர்ஸ்ட் கண்டிஷன்லேருந்து செகண்ட் கண்டிஷனுக்கு 1 யூனிட் டைமிங் வந்து டிலே ஆகுது அப்படின்னு சொல்லி எடுத்துப்போம், யூனிட் வைஸ் பார்க்குறப்போ. இங்கே டைமிங் வைஸ் என்னவாக இருந்திருக்கும்? இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? 10 மினிட்ஸ் லேட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்களா? செகண்ட் கண்டிஷனில் 5 மினிட்ஸ் வந்து இயர்லியாகவே போகிறாங்க.
ஸோ அப்போ இதை ரெண்டையும் மைனஸ் பண்ணிடாதீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 10 o'clock தான் அவங்க ரீச் ஆக வேண்டிய டைமிங். ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் லேட்டாக தானே போகிறாங்க, அப்போ 10 தான் போயிருப்பாங்க கரெக்டாக. செகண்ட் கண்டிஷனில் 5 minutes வந்து ஏர்லியாகவே போயிடும். அப்போது 9:55 ரீச் ஆகியிருப்பாங்களா? அப்போ இது ரெண்டுக்குமான டைம் டிஃப்ரென்ஸ் என்னவா இருக்குது? 15 minutes இருக்கும். 9:55க்கும் 10:10க்குமான டைம் டிஃப்ரென்ஸ் என்னவா இருக்கும்? 15 minutes இருக்கும். அப்போ 1 unitங்கிறது என்ன சொல்லியிருப்போம்? 15 minutes அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? ஸோ 1 unit அப்படிங்கிறது 15 minutes. ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஹவுஸ் அண்ட் ஸ்கூல்னு கேட்டாங்க. சரி, ஏதாவது ஒரு டைமிங் கண்டுபிடிங்க. ஸோ நான் இங்கே 3ல் அப்ளை பண்ணிடலாம். எது வேணாலும் எடுத்துக்கலாம், எதிர் 4 எடுத்துக்கலாம், இல்லை 3 எடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ இங்கே 3 எடுத்தேன் அப்படின்னா 1 unitக்கு வந்து 15, 3 unitக்கு வந்து என்னவா இருக்கும்? 45 இருந்திருக்கும். ஸோ செகண்ட் கண்டிஷனில் அவங்க ரீச் ஆகிறதுக்கு 45 minutes தான் எடுத்திருக்காங்க. ஓகேவா? அப்போ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா? ஓகேவா? டிஸ்டன்ஸ் என்ன பண்ணியிருப்பீங்க? ஸ்பீட் இன்டூ டைம். ஓகே தானே? அப்போ 20 இன்டூ 45 minutesனு எடுப்போமா? 45 divided by 60 மினிட்ஸில் இருக்கிறதுனால divided by 16 எடுத்திருப்போம். ஸோ கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா என்ன வேல்யூ வந்திருக்கும்? இங்கே 1 times, இங்கே 3 times. 45 3ஆல் கேன்சல் பண்ணால் 15 times. அப்போ டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? 15 kilometers இருக்குமா? ஓகேவா? நீங்கள் இதே ஃபர்ஸ்ட் ரேஷியோவில் எடுத்தாலும் அதே ஆன்சர் தான் வந்திருக்கும். ஓகே தானே? இதே நான் ஃபர்ஸ்ட் ரேஷியோவில் எடுத்தால் என்ன வந்திருக்கும்? சேம் இதே ஃபார்முலா தான். ஃபர்ஸ்ட் இதில் ஸ்பீடு வந்து 15 இருக்குது. இங்கே டைமிங் என்னவா இருக்கும்? 4 இருந்திருக்குமா? 1 unit 15 4 unit என்னவா இருக்கும்? 60 இருக்கும். அப்போ 60 divided by 60 கேன்சல் ஆயிரும். அதே 15 kilometers தான் வரும். ஓகே தானே? சேம் இதே கொஸ்டினே நம்ம என்ன பண்ணியிருக்கலாம்? அந்த ஃபார்முலாலையும் அப்ளை பண்ணியிருக்கலாம். ஓகே, ஃபார்முலாவில் செக் பண்ணி பார்ப்போமா? D equals to S1 into S2 divided by S1 difference S2 into time difference. இதானே ஃபார்முலா. ஸோ S1 என்னவா இருக்குது? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் தான் S1 அப்படின்னு சொல்லி எடுத்துப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னவா இருந்துச்சு? 15. செகண்ட் கண்டிஷன் வந்து 20. தென் ரெண்டு கண்டிஷனோட டிஃப்ரென்ஸ் என்னவா இருக்குது? 5 unit. டைம் டிஃப்ரென்ஸ் என்ன சொன்னோம் இங்கே? 15 minutes. 15 minutesனா 15 divided by 16 எடுத்துருப்பீங்க. ஸோ என்னென்ன கேன்சல் ஆகும்? 21 times, 60 வந்து 3 times. 5 into 3னா 15 தானே வரும். மேலே இருக்க ஒரு 15 கேன்சல் ஆயிரும். தென் டிஸ்டன்ஸ் ஈக்குவல்ஸ் டு 15 kilometers. ஓகேவா? ஓகே தானே? டேரெக்டாக இந்த ஃபார்முலாலையும் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் டைம் அண்ட் டிஸ்டன்ஸோடைய பேசிக் கான்செப்ட்டும் அது ரிலேட்டடாக சம்ஸும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.